நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. வணக்கம். இந்த காணொளி நம்மளோட சென்ற 3 காணொளியோட தொடர்ச்சி அப்படிங்கிறதுனால யாராவது அன்பர்கள் புதுசாக இதை பார்க்க டைரெக்டாக வந்திருந்தீங்க அப்படின்னா முதல்ல அதை போய் பார்த்துட்டீங்க வந்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் காணொளியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். சென்ற 2 காணொளிகளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆச்சு, எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி அது திருப்பி அழியுது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்த்தோம். அப்போது இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற நாம் யார், இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். உற்பத்தி, கிரியேஷன், படைப்பு அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அபரிமிதமாக, அன்லிமிட்டடாக, எண்ணிக்கையில் அடங்காத ஒரு விஷயம் எண்ணிக்கையில் அடங்குது. ஸோ உருவமற்ற ஒரு விஷயம் உருவமாக மாறுறது, இதுதான் படைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது பார்த்த அன்பர்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் அடிப்படை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபார்முலா மாதிரி, ஒரு சூத்திரம், ஓகேங்களா? இது ஒரு தத்துவம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ புரியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான போது நம்மளுக்கு வர சந்தேகம் எதாக இருந்தாலும் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து புரிஞ்சுக்கிட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உருவமற்ற ஒன்று உருவமாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஆர்டிஸ்ட் அந்த எம்டி பேப்பர் ஒரு ஓவியமாக மாறிடுச்சு. அது எப்படி டக்குன்னு டபால்னு வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி டபால்னு அப்படின்னு எதுவுமே வராது. இப்போ நம்ம பார்க்குற அனைத்து படைப்புமே, இப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து பொருட்களுமே, நம்ம பார்க்குற அனைத்துமே எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக ஒரே வாக்கியத்தில் சொல்லணும் அப்படின்னா, பஞ்சபூதங்களின் கலவை அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபூதங்களின் கலப்பு. பஞ்சபூதம் அப்படின்னா, பஞ்சம்னா 5, அது நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும். பூதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் அது எலிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழில் பூதம் அப்படின்னா மிகப்பெரியது, அளவில் ரொம்ப பெரியது அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். கொஞ்சம் பழைய தமிழ்னு வச்சுக்கோங்க. இந்த பூதம் அப்படிங்கிறது அளவில் மிக பெருசு. என்னென்ன அந்த பஞ்சபூதம் அப்படின்னா, முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான், அதுதான் இங்கிலீஷில் நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று, அதுதான் நம்ம ஏர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு, அதுதான் ஃபயர். ஸோ நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர், அதுதான் வாட்டர் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஐந்தாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற இந்த மண், இதுதான் எர்த் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 5 பூதங்கள், இந்த 5 மிகப்பெரிய எலிமெண்ட்ஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னா கலந்து ஒன்றுக்கொன்று என்ன பண்ணுது அப்படின்னா கலந்து இப்போ நம்ம பார்க்குற அனைத்து பொருட்களா அப்படின்னா உருவாகி இருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொருளை இப்போ நம்ம எடுத்து அதை அப்படியே பிரிச்சுக்கிட்டே நம்ம போனாலும் என்ன ஆகும்னா இந்த 5 பொருள் தான் உள்ள முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ எங்கே அப்போ நம்ம இந்த 5 வச்சு தான் நம்ம கலந்துருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அப்போ ஏன் வேற 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 தோற்றங்களா இருக்குது, ஏன் வேற 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 மாதிரி இருக்குது நம்ம பார்வைக்கு, ஏன் அப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை திருப்பி நம்மளோட அனுபவத்துலேருந்தே நம்ம பார்க்கலாம். ஒரு சமையல் செய்கிறோம் அப்படின்னா, அப்போது ஒரு சில காய்கறிகளை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காய்கறியை சில விதமாக நம்ம செஞ்சால் அதை சாம்பார் அப்படின்னு சொல்கிறோம். அதே காய்கறிகளை சில விதமாக மாற்றி செஞ்சால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை ரசம் அப்படிங்கிறோம். அப்புறம் அதை மாற்றி பண்ணால் நம்ம கூட்டு அப்படிங்கிறோம், அப்புறம் குழம்பு அப்படிங்கிறோம். ஸோ அந்த ஒரே காய்கறிகள் தான் அந்த கலக்கும் போது அந்த கலவை மசாலா பொருட்கள் மற்ற எல்லாமே அந்த கலக்கிற அளவு மாறுபடும் பொழுது அது வேற வேற தோற்றத்தில் என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. இதே மாதிரி தான் அந்த பஞ்சபூதங்கள். ஸோ முதல்ல வந்தது வான், அதுக்கப்புறம் வந்தது காற்று, அப்புறம் நெருப்பு, அப்புறம் நீர், அப்புறம் கடைசியில் மண். இந்த 5 இது எப்படி நடந்ததுன்னா 1லேருந்து 1 வந்தது அப்படின்னா நம்ம டைரெக்டாக அப்படியே வரல, நுணுக்கமாக இப்போ நம்ம இப்போ பார்க்கல. இப்போ நம்ம ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான் எளிமையாக இப்போ நம்ம பார்க்க முயற்சி பண்ணுறோம். எல்லாத்தையும் அப்படியே நுணுக்கமாக அப்படியே ஒரே வீடியோவில் நம்ம போடலாம், ஆனால் அது எல்லாருக்கும் போய் சென்று சேராது. அதனால் இப்போ இந்த லெவலுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஒன்றிலேருந்து இன்னொன்று தோன்றி அப்படி தான் ஒன்று ஒன்றா தான் இப்படி இது வந்திருக்கு. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்படி தான் உருவாகுது.
அந்த பொருள் நம்ம பார்க்குற எந்த பொருளாக இருந்தாலும் அழியும் ஒரு காலகட்டத்தில். ஏன்னா வந்து நம்ம அன்னைக்கே பார்த்தோம், இந்த 2 கண்ணில் நம்ம பார்க்குற மட்டும் என்ன பார்க்க முடியாது அப்படின்னா, உண்மையை பார்க்க முடியாது, சத்தியத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோம். சத்தியம் என்றால் என்னன்னு சொன்னோம்? எப்பொழுதுமே நிலையா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அனித்தியமான விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து இந்த 2 கண்ணால பார்க்க முடியும். ஏன்னா இது டியூவாலிட்டி அப்படின்னு நம்ம போன சென்ற 2 காணொலியும் நம்ம பார்த்தோம். அனித்தியம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து வந்துட்டு போற ஒரு விஷயம், நிலை இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் அதே தான் இப்ப நம்ம பார்க்குற நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பயன்படுத்துற அனைத்து பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இல்லாம இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் உருவாகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச காலகட்டம் நம்ம கிட்ட இருக்கு, இல்லாட்டி நம்ம எதிர்க்க இருக்குது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அது காணாம போயிடுது, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுது. நம்மளே இன்ஃபேக்ட் வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம உறவுகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, நம்ம நட்பு எல்லாமே எங்கதான் எடுத்தீங்கனாலும் ஒரு காலகட்டத்துல முதல்ல இல்லாம இருக்கு, அப்புறம் தோன்றுது, கொஞ்ச காலகட்டம் இருக்குது, அப்புறம் என்ன ஆகுது, நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடுது. ஸோ இதுதான் வந்து அனித்தியம். அனித்தியம்னா டெம்பரவரி, நிலை இல்லாதது, எப்பொழுதுமே இல்லாதது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்போ அழிவில் வந்து என்ன ஆகுது, அந்த பொருட்கள் அது நம்மள உட்பட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் படைக்கப்பட்டதோ, எதனால் வந்து உருவாக்கப்பட்டதோ, இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, உருவாக்கப்படுறதுக்கு மூலக்கூறும் மூல காரணம் மூலக்கூறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காய்கறிகள் மாதிரி இந்த 5 பொருட்கள், மகா பெரிய பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், அந்த படைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 5 பொருட்களும் என்ன ஆகுதுன்னா, அதோட அழிவில் என்ன ஆகுது அப்படின்னா, அது அது மண்ணு. இந்த நம்ம இப்போ நான் என் உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் அழிஞ்சேன், என் உடம்பு அழியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடம்புக்குள்ள இருக்க மண் தன்மை வந்து என்னன்னா மண்ணோட போய் சேர்ந்துடும். உடம்புல இருக்க நீர் தன்மை நீரோட போயிடும், நெருப்பு நெருப்போட போயிடும், காற்று காற்றோட போயிடும். இது வான் தன்மை வந்து என்ன வானத்தை போய் சேர்ந்துடும். ஏன்னா எங்கேருந்து வந்ததோ அங்கே போகிறது தான். எதுக்கு இது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதை தான் வந்து அந்த சிவசக்தி விளையாட்டில் வந்து நம்ம பார்த்தோம். நம்ம அந்த 2 காணொலியிலும் பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்ததோ அங்கேருந்து வந்து கொஞ்சம் காலகட்டத்தில் இருந்து அப்புறம் திரும்பி ஒரு யூட்டனை போட்டு திருப்பி அங்கேயே போய் வந்த ஆரம்பத்திலேயே வந்து எங்கே வந்ததோ அங்கே போய் சேர்றது தான் நம்ம வந்து சிவசக்தியில் விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இதுதான் படைப்பு அப்படிங்கிற போது மொத்தமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். சிறுக சிறுக எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்குது. எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் பிரிஞ்சு எது அந்த உருவமற்ற ஒன்று உருவம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றதுக்கு இடைப்பட்ட நிலை தான் இது. அந்த உருவம் அப்படிங்கிறது அந்த உருவமற்றது உருவமா எப்படி மாறுதுன்னா இப்படிதான் மாறுது. இந்த 5ஐயும் மட்டும் எடுத்து நம்ம ஒரு செகண்ட் இப்படி எடுத்து நம்ம நிறுத்தி நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை வந்து நம்ம பிடிக்கலாம். பேட்டர்ன் அப்படின்னா இதுல வந்து ஒரு சீர், ஒரு ஒழுக்கம் வந்து இருக்கும். என்ன ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 2 தன்மை அதான் மண், மண்ணுக்கு மேலே இருக்கிற தன்மை வந்து நீர். அது 2ம் பார்த்தீங்க அப்படின்னா உருவம் அப்படிங்கிற ஒரு எல்லையில் இருக்கு. அதே மாதிரி முதல் 2 ஒரு பூதம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா வான் மற்றும் வந்து காற்று. இது 2ம் பார்த்தீங்கன்னா அருவம் அப்படிங்கிற தன்மையில் இருக்குது. ஸோ இது 2ஐயும் முதல் 2ஐயும் நம்மளால கடைசி 2 இந்த மண்ணையும் நீரையும் நம்மளால பார்க்க முடியும். நம்ம இந்த 2 கண்ணால பார்க்க முடியும், டுவாலிட்டியில பார்க்க முடியும். கடைசி 2 தன்மை வான் மற்றும் காற்றை வந்து நம்ம இந்த 2 கண்ணால பார்க்க முடியாது. அப்போ நடுவுல இருக்க தன்மை வந்து நெருப்பு. அப்போ அந்த நெருப்புங்கிறது என்ன அப்படின்னா, உருவத்துக்கும் அருவத்துக்கும் போகிற ஒரு கேட், ஒரு வழி, வாசல்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பாதி உருவமா இருக்கு, பாதி அருவமா இருக்கு அப்படின்னு நம்ம இப்போதைக்கு நம்ம புரிதலுக்காக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த 5 பூதங்களை எடுத்தோம்னா, இந்த 5 பூதங்கள்ல இருக்க ஒரு ஒழுங்கு தன்மை வந்து என்னன்னா, பாதி வந்து இதா இருக்குது, அருவத்துல இருக்குது, இன்னொரு பாதி வந்து உருவத்துல இருக்குது, இடைப்பட்ட ஒண்ணு வந்து அப்படியே இருக்குது. ஸோ அப்போ படிப்படியா படிநிலை அப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அந்த அனாதி அந்த சிவம் அப்படிங்கிறது வந்து உருவமும் இல்லை, உருவம் இல்லாததும் இல்லை, அதையும் கடந்த நிலை அப்படின்னு நம்ம வந்து ஒரு தியரி மாதிரி வந்து நம்ம பார்த்தோம், ஒரு புரிதல்ல பார்த்தோம். அந்த அந்த அனாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் முதல்ல வானா மாதிரி, அந்த வான்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றா மாறி, அப்புறம் நெருப்பா மாறி, அப்புறம் நீரா மாறி, இப்ப நம்ம இந்த மண் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மண்ணா வந்து மாறுது. அப்போ என்ன ஆகுதுன்னா படிப்படியா என்ன ஆகுதுன்னா திடமாகுது, உறுதி பெறுது. இந்த 5ஓட கலவைதான் நம்ம முதற்கொண்டு அப்படியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ டபால்னு வந்து உருவம் இல்லாத டபால்னு அப்படியே வந்து உருவத்துல வந்து விழலை. இப்படிதான் படிப்படியா வந்து என்ன ஆகுது அப்படின்னா வருது. இதை நம்ம யாரும் வந்து கூர்ந்து கவனிக்கிறது கிடையாது. ஆனா நம்ம வாழ்ற எல்லா வாழ்க்கையிலும் இதுதான் வந்து நடக்குது. அப்போ சிவம் சக்தி அப்படின்னு 2 விஷயம் பார்த்தோம். சிவம் சக்தி அப்படின்னா இந்த சக்தி தான் வந்து இதை வந்து படைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது நம்மளோட உடம்பு. இப்ப நம்ம வந்து மனிதனா பிறந்திருக்கோம். அப்போ இந்த சிவமும் சக்தியும் நமக்குள்ள வந்து கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா என்ன இருக்கும் நம்ம கிட்ட, அதை வச்சுதான் நம்ம படைக்க முடியும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல படைப்புல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த சிவம் சக்தி அப்படிங்கிற அந்த ரெண்டு பொருள் தான் வந்து மாறி மாறி பின்னி பிணைஞ்சு இந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடுது அப்படின்னு பார்த்தோம். அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளுக்குள்ள சிவமும் இருக்கு சக்தியும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மேலோட்டமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிவம், அந்த சிவம் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள வந்து நம்மளோட ஆன்மாவா அப்படியே இருக்கு. இப்போதைக்கு அது தேரி தான், நம்ம இன்னும் அனுபவத்துல போகல. அதனால இப்போதைக்கு வந்து அது ஒரு கதை மாதிரி நம்ம எடுத்துப்போம், ஸ்டேட்மெண்ட் மாதிரி எடுத்துப்போம். அப்ப சக்தி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சக்தி தான் வந்து நம்ம உடம்பா வந்து இருக்கு. அப்போ சிவம் சக்தி நம்ம உடம்புக்குள்ள எப்படி இருக்குன்னா ரொம்ப மேலோட்டமா சொல்லணும் அப்படின்னா உடம்பு உயிரா இருக்கு. இது ரெண்டையும் சேர்ந்தாதான் நான் வந்து மனிதன். வெறும் சக்தியை மட்டும் வெறும் உடம்ப மட்டும் வச்சுக்கிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. வெறும் சிவம் இந்த இடத்துல வந்து வெறும் அந்த உயிரை மட்டும் வச்சுக்கிட்டாலும் வந்து பிரயோஜனம் கிடையாது. அந்த ரெண்டு பேரும் பின்னி பிணைஞ்சு சேர்ந்தாதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து இப்படிதான் நடக்குது. ரொம்ப உள்ள டீப்பா இப்போதைக்கு போக வேணாம். இப்போ இந்த நிலையில வந்து நம்ம இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா வந்து போறோம். இதுவும் நம்ம வந்து ஒரு கற்பனையில பேசல. அங்க என்ன நடக்குதோ போன நம்ம சென்ற 2 காணொளியில என்ன பார்த்தோமோ அதோட தொடர்பாக தான் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இது எப்படி நடக்குதுன்னா இந்த 5 நிலைகளை கடந்து தான் வந்து சிவம் வந்து இந்த 5 நிலைகளை கடந்து தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த படைப்பு சக்தி மூலியமா வந்து உருவாகுது. இப்படிதான் வந்து நடக்குது. ஸோ இந்த 5 நிலைகள் தான் வந்து ரொம்ப முக்கியமான நிலைகள். சயின்டிஸ்ட் வந்து இது ரொம்ப எந்த அளவுக்கு அவங்க பார்த்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து இது ரொம்ப ஆழமா வந்து அந்த காலத்திலேயே வந்து இதெல்லாம் பார்த்தாங்க. ரொம்ப நுணுக்கமா பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே அதை வந்து பார்த்தாங்க. ஸோ இந்த 5 தான் வந்து எல்லாத்தோட கலவை, எல்லா படைப்புக்கும் வந்து மூலம் அப்படின்னு பார்த்ததுனால தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த 5க்கும் வந்து முக்கியமா வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பழந்தமிழர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுவும் தமிழர்கள், நான் அழுத்தி இந்த இடத்துல தமிழர்கள்னு சொல்றேன், என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5க்கும் வந்து 5 கோவில்களை வந்து கட்டியிருக்காங்க. எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமா ரொம்ப அருமையா ரொம்ப நுணுக்கமா பல ரகசியங்களை உள்ள வச்சு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மண் அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து எங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காஞ்சிபுரம் போகணும் அப்படின்னா ஏகாம்பரநாதர் கோயில். அதுக்கு பின்னாடி ஒரு கதை, ஒரு புராணம் இருக்கும், ஒரு தத்துவம் இருக்கும். அந்த தத்துவத்தை தான் ஒரு கதை மாதிரி சொல்லி வந்து அந்த மண் தன்மையை விளக்குறதுக்காக ஒரு திருவிளையாடல் மாதிரி ஒன்று காட்டி அந்த மண்ணுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் கோயில் கட்டியிருக்காங்க. அடுத்தது இந்த நீர்த்தன்மை, அந்த நீர்த்தன்மைக்கு தான் வந்து இப்போ இருக்கிற திருச்சி பக்கத்துல திருவானைக்கா அப்படிங்கிற ஊருக்குள்ள போனோம் அப்படின்னா அங்க ஒரு பாரம்பரியமான பழைய சிவன் கோயில் ஒன்று இருக்கு. அதுல வந்து தண்ணி கடியில நீர் கடியில தான் வந்து அந்த லிங்கமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது நீர் தத்துவத்துக்காக படைக்கப்பட்ட லிங்கம் அது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து திருவண்ணாமலை. இப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆனா எல்லாருமே வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நெருப்பு ஸ்தலம், ஒரு நெருப்பை குறிக்கிற ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்தலம் உருவாகிறதுக்கு. அது நெருப்பை குறிக்கிற கோயில். அப்போ 4வது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளஹஸ்தி. காளஹஸ்திங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராக்குள்ள இதுக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா திருப்பதி போற வழியில பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்கும் அந்த காளஹஸ்தி. ஒரு காலத்துல திருப்பதியே நம்ம கிட்ட தான் இருந்தது. நம்ம திருத்தணியை வாங்கிக்கிட்டு திருப்பதி அவங்க கிட்ட கொடுத்தோம். அதனால காளஹஸ்தி வந்து இப்போ வந்து ஆந்திராக்குள்ள இருக்கு. அந்த காளஹஸ்தி வந்து காற்றுக்கான ஸ்தலம். ஓகேங்களா? ஸோ கடைசியா வந்து வான் ஸ்தலம் தான் வந்து இப்போ நம்ம தில்லை, அந்த காலத்துல தில்லை அப்படின்னு அழைக்கப்பட்ட இன்றைய சிதம்பரம். அந்த சிதம்பரம் போனீங்கன்னா வந்து வான் ஸ்தலம். ஸோ இந்த பஞ்சபூதங்களை தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவ்வளோ மரியாதை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா கோயில்களா ரொம்ப பழைய கோயில்களா அந்த 5 கோயில்களும் இன்றும் வந்து பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் இன்றும் வந்து அது இருந்துகிட்டு இருக்கு. ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, அதுக்குள்ள என்னென்ன ரகசியங்கள்லாம் இருக்கு அதுங்கிறது இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து அது கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா நம்ம முன்னோர்கள் இதோட முக்கியத்துவத்தை அந்த காலத்திலேயே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த மெசேஜ். ஏன்னா இந்த 5 தான் வந்து உருவம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும்னா இந்த 5ஓட கலவை வந்து கண்டிப்பா நிச்சயமா வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ பிறப்புலையும் இதுதான் நடக்குது. எது பிறக்கணும்னாலும் இப்படிதான் நடக்குது. எது வந்து போகணும்னாலும் அது வந்து திருப்பி அந்தந்த இடத்துல போய் சேருது. நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து இதுதான் வந்து நடக்குது.